நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரௌபதி படக்குழுவினர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் திரௌபதி 1 நாங்கள் பார்த்துருக்கோம். திரௌபதி 2ஓட ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திரௌபதிக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம ட்ரெய்லரில் காட்டல. இது வந்து 2025 நடக்கிற ஒரு 7 நிமிஷம் கதை படத்தில் இருக்குது. மீதி 2.5 hours படம், மீதி 220 hours வந்து பீரியட் ஃபிலிம். ஸோ அது எங்கே அந்த திரௌபதி ஷிஃப்ட் ஆகுது, இது எப்படி பீரியட்குள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அதுதான் இந்த டைட்டிலுக்கான காரணம். ஓகே சார், இந்த படத்தோட காஸ்டிங்லாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ரிச்சர்ட் சார் வந்து திரௌபதியில் பண்ணார். ஆட்டோமேட்டிக்காக திரௌபதி 2 அதோட ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறோன்றப்ப அதோட கண்டினியூஷன் தான். அந்த ருத்ர பிரபாகர்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பார் திரௌபதியில். அப்படியே ருத்ர பிரபாகர்னா இதில் கேரி ஃபார்வர்டாக இதான் பண்ணுறாரு. ஸோ ரிச்சர்ட் சார் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறாரு. அந்த பழைய திரௌபதியிலேருந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இதில் வராங்க. மற்றவங்க எல்லோரும் அதில் வந்து கதைப்படி இறந்துருவாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் பீரியட்குள்ளே போகிறப்ப இது நான் வந்து கொஞ்சம் ஒரு மாட்ரேட்டான பட்ஜெட்டில் பிளான் பண்ணபடி ஒரு 35 days பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணதால் எல்லாமே வந்து இந்த சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆர்டிஸ்ட்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல். கதைக்கும் அது பொருத்தமாக இருக்கணும். அப்படி தான் ஒரு கேரக்டர் 2 ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணேன். நட்டி சார் உள்ளே வந்தாங்க, பரணி அண்ணன் உள்ளே வந்தாங்க, வேலராமூர்த்தி சார் உள்ளே வந்தாங்க, சரண சுப்பையா சார் உள்ளே வந்தாங்க. பாம்பேலேருந்து அந்த மாதிரி அந்த டைமில் நம்ம துக்ளக் பண்ண அந்த டைம்லேருந்து துருக்கிலேருந்து வந்தவங்கள மாதிரி லுக்கு இருக்கணுன்றதுக்காக பாம்பேலேருந்து சில ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்தோம். சிராக் ஜானி, இல்லை தினேஷ் லம்பா சார் அண்ட் தேவயானி சர்மா வந்தாங்க. அப்புறம் ஒரிஜினலாகவே பரணி சாரோட கேரக்டர் வந்து தேவகிரினா இப்போது ஹைதராபாத் அங்கே ட்ராவல் ஆகும், இவர் அங்கே வாழ்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து ஒரு ஹீரோயின் திவி உள்ளே வந்தாங்க. கடைசியாக உள்ளே வந்தவங்க தான் நம்ம ரக்ஷனா இந்துச்சூடன். சரி சார், இப்போ நீங்கள் ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அதில் ஒவ்வொரு கருத்தை வந்து முன் வைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எந்த வகையான கருத்தை வந்து முன் வைக்கிறீங்க? இது வந்து நமக்கு இது வரைக்கும் சொல்லப்படாத, காட்டப்படாத, மறைக்கப்படாத ஒரு வரலாறு சொல்லியிருக்கேன். நமக்கு எல்லாருக்கும் திருவண்ணாமலை கோயிலை தெரியும், கிரிவலம் போகிறோம். ஆனால் அந்த திருவண்ணாமலை கோயிலில் ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்களுக்கு அப்போ அந்த டைமில் ஆண்டது யாருன்னா ஒய்சாளர்கள் ஆண்டிருக்காங்க. தமிழில் போசலர்கள்னு சொல்லுவாங்க. அதோட பேரரசராக இருந்தவர் 3ஆம் வீர வல்லால மகாராஜா. ஸோ அவங்க கோபுரமே திருவண்ணாமலை போனீங்கன்னா முதல் கோபுரமே இருக்கும். அது அவர் கட்டின கோபுரம் வல்லால கோபுரம்னே சொல்லுவாங்க. அங்கே அவருக்கு சிலையும் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் இல்லை சுத்தமாக யாருக்குமே தெரியாது. இந்த பேரே புதுசு. 2வது விழுப்புரத்தை வந்து சேந்தமங்கலத்தில் தலைநகரம் கொண்ட அந்த சிற்றரசர் வந்து காடவராயர்கள். அதே மாதிரி திருவண்ணாமலையிலே ஒரு இன்னொரு சிற்றரசர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க வந்து சம்புவராயர்கள். இவங்களெல்லாம் பற்றி பெருசாக தமிழ் சமுதாயத்துக்கு தெரியாது. ஆனால் இவங்க இந்த தமிழ் சமுதாயத்துக்காக தன்னோட ரத்தத்தை சிந்தியிருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க, குடும்பத்தை இழந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோம், கோயில் குளம்லாம் போகிறோம், கடவுளை வந்து கூட்டமாக போய் வேண்டுறோம், கும்பிட்றோம் அப்படின்னா அது காரணம் வந்து இவங்க தான். முதல்ல வந்து இந்தியாவுக்குள்ளே துருக்கியர்கள் உள்ளே வரப்போ ஃபைட் பண்ணி ஃபேஸ் பண்ணுறது வந்து இவர் தான், வீரவல்லால மகாராஜா. முதல்ல அலாவுதீன் கில்ஜி உள்ளே வர்றாரு. அவர் மூலிமா மாலிக் கஃபரோட தளபதி வந்து இவர் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு இதெல்லாம் புரியுது, இப்படி ஒரு அட்டாக் நம்மளை நோக்கி நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சுதாரிக்கிறப்ப அங்கே ஆட்சி மாதிரி துக்ளக் வந்துடுறாரு. துக்ளக்கும் இவங்களுக்கும் ஃபைட் நடக்குது. மதுரையை கேப்சர் பண்ண துக்ளக் கில்ஜி டைனாஸ்டிக்கும் இவருக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம மக்கள் எப்படி செக்யூர் பண்ணாங்கன்றது தான் படம். நிச்சயமாக சார், திரௌபதி அப்படின்றது வந்து மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த பெயர் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்கான இது முதல்ல திரௌபதி வைக்கிறப்பவே அது வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டரோட பேர் வைக்கிறீங்கன்னா ஒரு சொல்கிறப்பும் பவராக இருக்கணும், அந்த கேரக்டரும் பவராக இருக்கணும். நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு வந்து நான் வந்து என்னோடய சொந்த ஒரு திண்டிவனம். அதிகமாக நான் வந்து சொந்தக்காரங்க இருக்கிறது வட தமிழ்நாடு முழுக்கவே திரௌபதின்ற தெய்வத்தை வந்து வணங்குறவங்க ரொம்ப அதிகம். வட தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து குலதெய்வம். வருஷம் நான் வந்து தீமிதி திருவிழாலாம் எங்கள் ஊரில் ஒரு வருஷம் தவறாமல் இப்போ வரைக்கும் காப்பு கட்டி தீ மிதிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த திரௌபதின்ற பேர் மேலே ரொம்ப ஈர்ப்பு. அதே மாதிரி மகாபாரதத்தில் சென்ட்ரு கேரக்டர் வந்து திரௌபதி தான். அவங்கள சுற்றி தான் அந்த மொத்த கதையுமே நடக்கும். அந்த சூதாட்டமாகட்டும், அவங்க சொல்கிற நியாய தர்மம் எல்லாமே திரௌபதியை சுற்றி தான் நடக்கும். அதுக்காக தான் நான் அப்போ திரௌபதியை சூஸ் பண்ணேன். அந்த திரௌபதி கொடுத்த சக்ஸஸ் தான் இப்போது திரௌபதி 2. இந்த கதையிலையுமே திரௌபதியை சுற்றி தான் கதை இருக்கும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிற முடிவால் என்ன நடக்குது, அவங்க அந்த முடிவு எப்படி சரி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தான் ஸ்க்ரீன் ப்ளே.
நிச்சயமா சார். அப்போ இந்த திரௌபதி படம், இந்த ஹீரோயின் திரௌபதி இவங்கள சுற்றி தான் நடக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த படத்தில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு வந்து ஒரு பீரியட் படம் பண்ணோம்னு எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஒரு ஆசை மாதிரி எனக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு ஆசை. ஸோ அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த டைமில் தான் சார் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாங்க. பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி சொன்னதுமே வந்து எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இது கண்டிப்பாக எனக்கு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இருந்தேன். ஆனால் சார் என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்னு ஒரு இதில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக சார் கன்ஃபார்ம் பண்ணதும் ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து அந்த பீரியாடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, காஸ்டியூம் ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், அந்த அந்த செட்டப்பாக இருக்கட்டும், அதுக்குள்ளே போகும்போதே ஆக்சுவலி நம்ம அந்த ஃபீல்ஸே வந்துடும், அந்த ராணி வைப்ஸே வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த கேரக்டர்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு கேரக்டர். ஸோ மென்டலி நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக. நீங்கள் எப்படி நிஜத்துலேயும் திரௌபதி மாதிரி வீரமான ஆளா இல்லை? ஆமாம், அது எல்லாம் ஐ திங்க் எல்லா விமனுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் தான். நம்ம வாய்ஸை நம்ம வெளியில் காட்டணும். ஒரு இன்ஜஸ்டிஸ் எங்களுக்கும் இல்லைனா எங்கள் ஃபேமிலிக்கு நடக்கும்போது நீங்கள் கேட்பீங்கல்ல, அதே மாதிரி எவ்ரி விமன் ஹேஸ் தட் வாய்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் போல்டான வாய்ஸ், ப்ளஸ் அந்த 14th centuryல அவங்க லைஃப் ஸ்டைலு எந்த மாதிரி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. படம் மூலமாக நம்ம. நீங்கள் தமிழ் தானே மேம்? ஆமாம், கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட். ஊர் பாலக்காடு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு ஷார்ட்டு கூட நகைச்சுவையில் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காப்புல. ஸோ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு நடிப்பை நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார், நீங்கள் நல்லா நடிப்பீங்க, நாங்கள் பார்த்துருக்கோம், உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். சார் செட்டில் சார் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இல்லை? இது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? 31 நாளில் பிக்னிக் போனோம். கேள்வி நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. 31 நாளில் ஒரு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜோட ஒரு சரித்திர படத்தை ஒரு 30 ஆர்டிஸ்ட்டை வச்சு மெயின் லீடே ஒரு 10 கேரக்டர் மெயின் லீடே வந்துடும்ல ப்ரோ. இல்லை சார், ஃபுல் டைம் ஷூட்டிங் போனீங்களோ, நைட் ஷூட் ஃபுல்லாகவே இருந்துச்சா? கேஷுவலாக 16 மணி நேரம் வேலை செய்வார். கேஷுவலாக சீரியஸாக கூட போயிருக்கு. ஆனால் நான் இருந்த நான் போஸ்டர்லாம் 16 மணி நேரத்தில் முடிச்சிருவாப்புல. ரொம்ப பிளானிங்காக பண்ணிடுவாருங்க அவர்கிட்ட. நீங்கள் அதுக்காக 16 மணி நேரம் வேலை செய்வோன்ற கேட்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ப்ரீ பிளான்டாக வந்துடுவார். நீங்கள் அதுக்காகவே இந்த படம் பார்க்கணும். எதுக்காக இந்த படம் பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி 31 நாளில் இந்த படத்தை பண்ணாங்க, அதுவே உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இத்தனை வேரியேஷனு, பாம்பே, செஞ்சி, செங்கல்பட்டு வேரியேஷனு, இத்தனை ஊர் ஷிஃப்டிங்கு, கேமரா, அந்த பீரியடுக்கு செட் ஒர்க்கு எல்லாத்தையுமே இந்த 31 நாளுக்குள்ளே அடாப்ட் பண்ணி, இதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். எல்லா ஆர்டிஸ்டையும் கனெக்ட் பண்ணுறது. சார், படத்தோட ட்ரெய்லர் வந்து செஞ்சிக்கோட்டையில் எடுத்த மாதிரி நிறைய இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணீங்க? அதான் நாங்கள் பாம்பேயில் போயிட்டு ஒரு பெரிய செட்டில் ஒர்க் பண்ணோம் ஒரு 20 days. அதுக்கப்புறம் செஞ்சிக்கோட்டையில் ஒர்க் பண்ணோம். செஞ்சியை சுற்றி திருவண்ணாமலை போகிற ரூட்டில் ஒரு யாருமே போகவே முடியாத ஒரு ரிசர்வ்டு ஏரியாவில் போய் ஒர்க் பண்ணோம். அப்புறம் இங்கே சென்னை அவுட்ஸ்கட்ஸில் சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு பார்டர், அங்கெல்லாம் ஒர்க் பண்ணோம். படத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், அவர் எங்கள் டீம்லேயே பெரிய சீனியர். அவர் தான். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் படத்தோட கலரே வேறு சூப்பராக மாறிடுச்சு. செம்ம மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு, எனக்கு லைஃப் டைம் நிற்கிற மாதிரி. என்ன பண்ணலவா எப்படி எனக்கு ஒரு பெரிய பாட்டம் என் லைஃப்பில். எம்கோனே வந்து அது மாதிரி ஈக்குவலான ஒரு பெரிய பாடல். அவரோட ரீரெக்கார்டிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த படத்தில். ரொம்ப கிளாசிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப தாம் தூம் தூம் அப்படிலாம் இல்லாமல் அந்த படத்தையே ஒரு அளவு ஒரு மாதிரி கிளாசிக் டச் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பாருங்கள். 4 சாங்கும் மெஸ்மரைசிங்காக போட்டிருக்காரு. 2 ட்ராக் தான் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னும் 2 ட்ராக் படத்தில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சார். இப்போது இந்த படத்தை 31 நாளில் முடிச்சேன்னு சொல்கிறீங்க. இப்போ சென்சார் பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் சென்சார் வாங்கினீங்க? நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே பக்காவாக பிளானிங். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் இருக்குது சென்சார். படம் எடுக்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பவுண்டட் பண்ணாரோ, சென்சாரில் இவ்வளோ கேட்பாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோ கல்வெட்டை தூக்கிட்டு போய் தெரிஞ்சிருக்காப்புல. அவங்க எப்பா போதுப்பா உடுப்பான்ற அளவுக்கு உடனே வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு திரௌபதி 1 வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது. சென்சார் கூட ருத்ரதாண்டவமில் இருந்தது. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது என்னை வந்து காப்பாற்றுச்சு. ஸோ நான் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டேன். இப்படி ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறோன்றப்பவே அவங்களோட பைலாக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு வித் ப்ரூஃபோடு நீங்கள் போயிட்டு படம் கொடுத்தீங்கன்னா சென்சார் வந்து தே வில் அக்செப்ட்.
ஒரு கேஸ் எடுத்து படம் பண்ணுறோன்னா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் வரலன்னா தான் அது கான்ட்ரவர்சியாக பார்ப்பாங்க. ஸோ நான் இது பக்கவாக அவங்களுக்கும் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் சென்சார் வாங்கினேன். ஸோ ஒன்லி மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருந்தது, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சார் ட்ரெய்லரில் நான் பார்க்கும்போது ஒன்றை குலம் ஒருவனை தேவன் தான் சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றை குலம் ஒருவன் நல்ல தேவன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்னென்னா நம்ம ஊருக்கு இங்கே வந்து கேப்சர் பண்ண வந்தாங்க இல்லையா இன்வேடர்ஸு, அவங்களோட தாட் எப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த நாட்டை ஆளணுன்னா நம்ம நினைக்கிற கலாச்சாரம் வந்து இங்கே பரவணும், நம்ம நினைக்கிற தெய்வம் வந்து இங்கே பரவணும்னு நினச்சாங்க. அப்போ இங்கேருந்து சண்டை போடுறவங்க வந்து உன் தெய்வத்தையும் ஏற்றுக்கிறோம் எங்கள் தெய்வத்தையும் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஒரே தெய்வத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு ஃபைட் பண்ணாங்க. அதுதான் அதோட மீனிங், அதை தான் டைலாகாக வச்சுருக்கோம். சார் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு படமுமே வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட், கண்டிப்பாக ஒரு கருத்தை சொல்லுது. அதுபடி வந்து இந்த படத்தில் வந்து கடைசியாக நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டயலாக் வந்துச்சு, போற்றக்கூடியது வீரம் மட்டுமல்ல. இல்லை, நம்ம சமுதாயத்தில் 2 பால் தான், ஆண் பால் பெண் பால் தான் இருக்குது, 3ஆம் பால் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம ஆண் பால் பெண் பால் தான். ஸோ சினிமாக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் ஃபைட் பண்ணுறது, எல்லாரையும் காப்பாற்றுறது எல்லாமே வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தவிர்க்கப்படாத சில படங்கள் வந்து பெண்களை ஹைலைட் பண்ணி காட்டினா அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. ப்ளஸ் நான் என் சைடில் பர்சனல்லேருந்து என்னோடய திங்கிங்கே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அவங்கள பார்க்குறேன். மென்டலி அவங்க வந்து ஆண்களை விட ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அதில் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது இந்த படத்தில், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இவங்க எடுக்கிற ஒரு முடிவு எப்படியெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைக்குது, எப்படியெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுதுன்ற மாதிரி ஒரு கதை அது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கண்டென்ட்லாம். பரணி சார், நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் நடிக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு சீரியஸான கேரக்டர், அப்படி கொஞ்சம் கூட சிரிக்க கூட முடியல அப்படி சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சிரிக்கிறதுக்கான விஷயம் இதில் இல்லை, ஏன்னா அவ்வளோ சீரியஸான விஷயம். ஸோ அதை நம்பி பண்ணும்போது நீங்கள் அந்த செட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரியஸ் வந்துடும். இது வந்து கோவிந்தர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்ராணி கோவிந்தர், ஒரு ஒரு ரொம்ப தெய்வீகமாக ஒரு அமைதியான ஒரு ஆள். ஸோ அப்படின்னும் போது அவர் எப்படி இருப்பார், அவருக்கு ஒரு அநீதி, அவருக்குன்னு அவர் ஊரில் ஒரு அநீதி ஏற்படும் போது உங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும், அது அதில். ஸோ அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அநீதியை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் எது அதிகமாக விரும்புகிறீங்களோ அதுவே உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருது. ஸோ அதை பறிக்கப்பட்டதை நம்ம எப்பயாவது நமக்கு திருப்பி மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே போகிற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை வந்து எங்கேயாவது நம்ம பஸ் அவுட் ஆகி சொல்லுவோமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளைமேக்ஸ் வச்சுருப்பார் டைரக்டர். அது வந்து எப்படி நாடோடிகளில் வந்து எவனும் செய்ய வேண்டிய நான் செய்கின்ற அந்த செய்கின்ற மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கும்போது டேய் உன் என்ன நிறைவேறாதரா, இது வந்து எங்களுடைய மண், ஸோ இது அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கும், கனெக்ட் ஆகும். அதுதான் உறுதியாக என்னால் சொல்ல முடிஞ்சது, கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அந்த கேரக்டர் உங்களுக்கு ஓகேவா, இல்லை லவ் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கா? சொல்லுங்கள். ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கா? இருக்கு கொஞ்சம் அங்கங்க. பட் நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல. எனக்கு சாரை பற்றி அவ்வளோலாம் தெரியாது. ஆக்சுவலி சார் வந்து நரேட் பண்ணும்போது தான் நான் எப்போவுமே ஸ்டோரி ஓரியன்டாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்குது, இந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் இருக்குது இதுதான் பார்த்துட்டு வருவேன் தவிர்த்து வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் 31 நாள் எடுத்து முடிச்சிங்கன்னு சொல்கிறது எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 31 நாளும் ஒர்க் பண்ணியிருக்கோம். 31 நாள் அது எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக தான் தெரிஞ்சுது. இட்ஸ் லாங் 31 days. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கு, ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒர்க்கு, அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ண. ஆனால் எப்படி சார் ஒரு பீரியாடிக்கல் மூவி வந்து இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்து முடிச்சிங்க? அது நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் செட்டை. ஒருவேளை பப்ளிக் ஷூட்டாக இருந்திருந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஸோ கண்ட்ரோலில் இருக்குல்ல, எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது செட், யார் வரணும் யார் போகணும் என்ன நடக்கணுன்றதை நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கதால ஸோ அது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஈஸியாக. இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தப்போ நீங்கள் நிறைய சவால்களான விஷயங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சவாலான விஷயம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். நாங்கள் வந்து காலையில் நான் வந்து எஸ்பெஷலி என் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் நாங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும். க்ரெயின் டீம், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ளட் டீம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், இவங்க எல்லாருமே 5 மணிக்கு எழுந்துக்கணும். நாங்கள் 10 மணிக்குள்ளே போய் செட்டை ரெடி பண்ணால் தான் ஆர்டிஸ்ட் வந்து 10 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு வந்து 11 மணி 12 மணிக்கு ஷூட்டை முடிப்போம். திரும்ப எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வரத்துக்கு 1 மணி 1:30 மணி ஆகிடும். திரும்ப தூங்கி நாங்கள் திரும்ப காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் இன்றைக்கி எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ அந்த 4 hours தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கம்.
இது ரொட்டீனாக செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஒவ்வொரு விக்கெட்டும் அவுட் ஆகுது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு மாதிரி ஒரு நாள் அதுதான் பெரிய சவாலாக இருந்தது. அவங்கவுங்கள நான் கேர் பண்ணிக்கிட்டு உடம்பு சரியில்லாதவங்களையும் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துக்கிட்டு ஆர்டிஸ்ட்டையும் டயர்டாகாமல் ஒருத்தவங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து அடுத்த 6 ஹவர்ஸ் வேறு ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றது எல்லாமே பழைய காலத்து ஸ்கிரிப்ட் இருந்தாலும் டைலாக் சூப்பராக எழுதி கொடுத்துறாங்க. பத்மா சந்திரசேகர்னு அவங்க அது இப்போ படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அது பழைய தமிழாக இருந்தாலும் எளிமையான தமிழாக இருக்கும். ஸோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது இதுதான். அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஷெடியூலில் கரெக்டாக பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுல தான் பெரிய சவால். சார் கிட்டத்தட்ட உங்களுடைய படங்கள்லாம் பார்த்தப்போ கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட்டில் என்ன நடக்குது அத்த பிரச்சனைலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து பீரியாடிக்கல் மூவி. அப்படி நெக்ஸ்ட் படம் வந்து எந்த மாதிரி எடுக்கிறது? அப்படி ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது படத்துக்குள்ளே, வெயிட் பண்ணுங்கள். படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு? நான் ஓப்பன் தான் மேடம். இவங்க கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும் இல்லை, எனக்கு எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும் ஆசை. என்னென்னா நான் போய் ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணுறதை விட ஒரு ஹீரோ என் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. 2 ஹீரோ ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செட் ஆகலை அண்ட் டைம் செட் ஆகலை. மறுபடியும் அவங்க கூட ட்ரை பண்ணுவேன். இதில் இதை விட வேறு ஏதாவது இந்த படம் பார்த்துட்டு இன்னொரு ஹீரோ ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா நான் கதையோட ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி சார் சூஸ் பண்ணுறீங்க? ரொம்ப நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர்லாம் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்குது. பரணி ஆகட்டும், என்னோட மூவியே அப்படி தான் மேடம். க்ளோஸ் டு ரியாலிட்டி. பக்கத்து வீட்டில் இருந்து என்ன நடக்கும், எதிர் வீட்டில் என்ன நடக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு ரைட்டிங்கே வரும். நான் ரொம்ப ஃபேண்டஸியாக அப்படி புது உலகத்தெல்லாம் காட்டுற மாதிரிலாம் எனக்கு தெரியாது. இப்போது திரௌபதி 2வே பீரியட் ஃபிலிமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய கோயிலில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சில அரண்மனைகளில் போய் செஞ்சு கொட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அதை அப்படியே விஷுவலாக நாங்கள் இது ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் ரியாலிட்டியாக பெருசாக எதுவும் பண்ண விருப்பம் இல்லை, பண்ண தெரியாது. நான் அப்படி வரல சினிமாக்குள்ளே. பரணி சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசை? இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா. ஏன்னா இவ்வளோ நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சரித்திர கதைகளில், புராண கதைகளில் நம்மளும் ஒரு பங்கேற்று நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சவாலாகவும் இருக்கும். அந்த அந்த டைலாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். 2வது தலைவன் படம்னாலே கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி அப்படி என்னதான் இருக்குது? சார் அப்படி சொல்லல, சார் எடுக்கிற படங்களை வச்சு அப்படி சொல்றாங்க. அந்த படங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு அப்படி சொல்றாங்கல்ல. அப்போ அதுக்குள்ள என்னதான் இருக்கும்? ஒன்று ஓ டே அங்கே பார், டே அங்கே பார் அப்படிங்கும்போது கிட்ட தான் போய் என்னதான் இருக்குன்னு பாட்டு வருவேன்ற ஒரு இதுதான். ஆனால் அது வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இது வந்து என்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். நீங்கள் சொல்ல, உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி கதையில் நடிக்கணும்னு ஆசை, எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை? ஹீரோ எல்லாம் நிறைய லிஸ்ட்டாக இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் இருக்கிற ஒரு லிஸ்ட்டு தான். பட் கேரக்டர் நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து நடிக்கணும்னு ஆசை. நிச்சயமாக அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே சூப்பராக இருந்தீங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இந்த மாதிரி இது எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இது எனக்கு வேறு கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசை. ஒரே ஸ்டீரியோ டைப்பில் போகாமல், அது ஸ்டீரியோ டைப் எப்போ என்ன பண்ணாலும் வைப்பாங்க, இருந்தாலும் நம்ம அது பிரேக் பண்ணி வேறு மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணணும் தான் ஆசை. லைக் ரொமான்ஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஃபுல் ரொமான்டிக் மூவி பண்ணணும்னு ஆசை ஒரு நல்ல ஹீரோ கூட. அதுக்கப்புறம் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. பரணி சார் கூட. ஆமாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் ஆசை. நிச்சயமாக சார், என்னால் உங்களை நம்பவே முடியல சார். நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பிக் பாஸில் உங்களை பார்த்தது வேறு, பிக் பாஸுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நாடோடிகள் படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து பிக் பாஸில் இருந்து அந்த அப்பாவியான பரணி தான் வந்து அதுக்கு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள சாமி கும்பிட்டு சும்மா இருந்தேல, அதே மாதிரி இருந்தால் கூப்பிட்டுருந்தாப்புல. ஆக்சுவலி எனக்கு வந்து உன் படம்னாலே வந்து காரசாரமாக இருக்கும்ண்ணா, எனக்கு நீ எதாவது வேறு ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு அந்த ஏஐயில் ஒரு ஃபோட்டோலாம் ரெடி பண்ணிட்டு மதுரை தம்கானி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சாப்புல. நான் வந்து நான் தான் இது அப்படின்னு இப்படி எப்படி பார்த்தாலும் என்ன தெரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு 3 நாள் கேப் விட்டு ப்ரோ என்ன சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் விட்டுருங்க,
உங்களை யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. யோ சார் உண்மையிலேயே நீங்க சீரியஸா பண்ணது கூட சிரிப்பா தான் சார் இல்லைங்க, இருக்கு. பார்க்கவே மாட்டாங்க. கரெக்டா முடிவு எடுத்துருக்க பாத்தீங்களா? இல்லைங்க, நிஜமா காமெடி பண்றவங்க தான் இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் அதிகமா பண்ண முடியும். இல்லைங்க, சீரியஸ் பண்ணும்போது ரோல்ஸ் சீரியஸா நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன். அப்படியா? ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முதல் முறையாக நம்ம வந்து நெகட்டிவ் ஷேடு அந்த பிள்ளைய எப்படி பிடிக்க போறோம் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டேன் நான். அப்போ அதெல்லாம் இருக்கு. மதுரை தம்கானி ரோல் போடும்போது பண்ணிடணும்டா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இல்லைங்க, ப்ரொடியூசர் சார்லேருந்து ஏற்றுக்கவே மாட்டார். ஏங்க அவர் ரொம்ப நல்லவர், நீங்கள் புனித ஆத்மாவாகவே காமிங்க அப்படி சொன்னார். புனித ஆத்மாவாகவே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்புக்குன்னு தூக்கி இப்படி வச்சுட்டாரு. அதே மாதிரி அந்த கேரக்டர் உண்மையிலே இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆஹா இதை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. இதை ஏன்னா கமல் சார் வந்து தசராத்தில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அரசியல்காரது பையனும் கெட்டப்பில் வந்துப்பார். அதை 1% செஞ்சிடறா அந்த ஊரில் பிறந்ததுக்கு வரமகுடிக்காரங்கன்றதுக்காக அப்படின்ட்டு மெனக்கெட்டு கொஞ்சம் பண்ணினேன். அதை ஃபோட்டோ எடுத்து அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்துட்ட உடனே தலைவன் ஹாப்பி ஆகிட்டாப்புல. பரவாயில்ல பார்த்தீங்களா, இதுதான் சக்ஸஸ். அது இன்ட்ரி வரைக்கும் வந்து போச்சு. இனிமே நல்லா இருக்கும், உங்களுக்கு படம் பாருங்க பிடிக்கும். பல அத்தாமாருங்க கோவமே பட மாட்டீங்க படம் பார்க்கும்போது. ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது. எல்லாமே சொல்லுவாங்க, நாங்கள் யார் வேறையான்னு. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் யார் வேற கிடையாது, எல்லாம் நம்ம தான் அப்படின்றத இந்த கதையே. அதனால் அழகாக இருக்கும். நிச்சயமா சார் இந்த படம் வெற்றி அடைய நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.